விநாயகப் பெருமானை போற்றி, ஈரநரப்பா போற்றி, குருவே போற்றி. வணக்கம். அன்பான மிதுனராசிக்கார நேயர்களுக்கு நடக்க இருக்கின்ற ஜூன் மாத ராசி பலன் மிகவும் அற்புதமான நல்லதொரு பற்பல விஷயங்களிலே சுகமான வாழ்வு வாழ்ந்து நல்லதொரு வெற்றிகளையும் அற்புதமான உயர்வுகளையும் தருகின்ற கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் மிகவும் அற்புதமாக உங்களுக்கு மிதுனராசிக்கு சஞ்சரிக்க போகின்றது. மிகவும் ஜூன் மாதம் என்பது நல்லதொரு விஷயங்களையும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயம் பெறுகின்றதும் வீடு வாகனம் வண்டி குடும்பங்களிலே அற்புதமான யோக பலன்களை தருகின்ற ஒரு அற்புத மாதமாக ஜூன் மாதம் என்பது பிறக்க போகின்றது. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்றதும் 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் 12ஆம் இடத்திலேயே 4 கிரக சேர்க்கையில் இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது. இந்த மாதம் என்பது சனிக்கிழமையில் பாக்கியாதிபதி சனி பகவான் என்று சொல்கின்ற சனிக்கிழமையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது. ராசி மீன ராசியாகவும், நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச நவமி திதியிலும், காரணம் கரசை கரணத்திலும், சுக்கிர பகவானுடைய 5-12 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி கரணத்திலேயே இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது. திதி யோகம் பிரீத்தி யோகத்திலும், திதி தெய்வம் சரஸ்வதியாக வலம் வருகின்ற நம்மளுடைய படிப்பிற்கும் லட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த சரஸ்வதி திதி தெய்வமாக வலம் வந்து நம்மளையெல்லாம் ஆசீர்வதித்து நல்லதொரு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு, மிதுன ராசி என்றாலே ஒரு புத்திகாரகனுடைய ராசி, புதனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு இது ஒரு உபய ராசியாகவும் ஆண் ராசியாகவும் இருக்கின்றது. இது காற்று ராசியிலே உபய ராசியாக வலம் வருகின்ற இந்த 3ஆம் முயற்சி சாணங்கள் அனைத்தும் ஜெயமாக இருக்கின்றது. மிகவும் அற்புதமான முயற்சிகளை செய்ய போகின்ற அற்புதமான ராசி என்று சொல்லக்கூடியது. இதிலே படிப்புத்துறையிலே நல்லதொரு படிப்புத்துறை, பேச்சுத்துறை, வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறைகளிலே கணினி நிபுணத்துவம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு புத்திகாரவனுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு மிகவும் இந்த ராசி என்பது காற்று தத்துவத்திலே மின்னக்கூடியது. காற்று மாதிரி வேகமாக ஓடி கஷ்டப்பட்டு நல்லதொரு பற்பல விஷயங்களிலே திறனாய்வு பெற்று விளங்கக்கூடிய அற்புத ராசி என்பது இந்த மிதுன ராசியாக இருக்கின்றது. இதிலே எப்பொழுதும் சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடியது இந்த மிதுன ராசியாக இருக்கின்றது. இது ஒரு காற்று ராசியாகவும் இருக்கின்றது. புயல் காற்று போன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உபய ராசியிலே பிறந்தவங்களுக்கு மிகவும் பற்பல நல்லதொரு விஷயங்களை கொடுக்கின்ற 2ஆம் இடத்ததிபதி உங்களுடைய 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலையும், முயற்சி சனாதிபதி சூரிய பகவானும் 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்க 5-12 சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திலேயே இருக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரை ஜூன் மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்கள், அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. வேலைகளிலே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் எதிர்பாராத நல்லதொரு ஊதிய உயர்வுகளையும் அற்புதமான யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் ஜூன் மாதம் என்பதும் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்க போகின்றது. சுபகாரியங்கள் நடக்காதவர்களுக்கு, கல்யாணங்கள் நடக்காதவர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஜூன் மாத ராசி பலன் எதிர்பார்க்கின்ற 2ஆம் இடத்தை தனவாக்க குடும்ப சனாதிபதி 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. முயற்சி சனாதிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றதும், உங்களுடைய பூர்வ புண்ணியதானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிநாதனும் 12ஆம் இடத்து ரிஷப ராசிநாதனம் ஆகிய சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திலே சஞ்சரித்து ருணரோண சத்ரு ஸ்தானத்தை பார்வையிடுகின்ற இந்த அற்புதமான வேலைகளிலே வேலை தொழில்களிலே அற்புதமான மாற்ற உயர்வுகள் கிடைக்கின்றது. ஜூன் என்பதே ஆறாவது மாதமாக இருக்கின்றதும், 6 என்பது வேலை தொழில், வேலை, வம்பு வழக்கு, எதிர்ப்பு, எதிரிகளை பற்றி குறிக்கக்கூடிய, நோய்களை பற்றி குறிக்கக்கூடிய அனைத்துக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்பது உங்களுக்கு ஜூன் மாதங்களிலே நல்லதொரு அற்புதங்களை கொடுக்கின்ற நவக்கிரக நாயகர்கள் செய்கின்ற அற்புதமான பலனாக ருணரோண சத்ருஸ்தானத்திலே அவங்களுடைய பார்வை என்பது விழுகின்ற இந்த அற்புதமான யோகம் என்பதும், 6ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி செவ்வாய் பகவான் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதும், இதிலே எதிர்பாராத பூர்வ புண்ணியத்திலே நடக்காத செயல்களும் குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், செவ்வாய் பகவான் மங்கல்ய காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய பார்வை என்பது பூமி காரகன் என்று சொல்லக்கூடியதும், பூமிகளில் செவ்வாய் பகவானுடைய பலத்திற்கு ஏற்ற ஒவ்வொருவரின் நிலம், சொத்து, சுகங்கள் அமையக்கூடிய ஒரு யோகமும் இங்கே இருக்கின்றது ஜாதக பலனிலே. அந்த வகையிலே செவ்வாய் பகவான் பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டிலே லாபஸ்தானத்திலே மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அந்த 6ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும்
மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பார்வையிடுகின்றதுனாலையும் 6 கிரகத்தின் சேர்க்கை என்பது ருணரோண சத்துருசானம் எதிரிகளை வெல்லக்கூடிய நோய்களில் இருந்து விடுபடுகின்ற எதிர்ப்புகளில் இருந்து நல்லதொரு தீர்வுகளை பெறுகின்ற கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு அனைத்தும் சுபமாக மாறுகின்ற ஒரு யோகம் என்பதும் இந்த 6ஆம் மாதத்திலே இந்த ஜூன் மாதத்திலே உங்களுக்கு, அதுவும் பாக்கியாதிபதி சனிக்கிழமையிலேயே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 12ஆம் இடத்திலே குரு சூரியன் சுக்கிரன் புதன் 4 கிரக சேர்க்கை என்பது அற்புதமாக 12 என்பது விரயசாரத்தை பற்றி குறிக்கக்கூடியது. நாம் செய்கின்ற செலவுகளை பற்றி குறிக்கக்கூடியதும், சுபகாரியங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் போக முடியாத சுபகாரியங்களுக்கும் சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஜூன் மாத ராசி பலன் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு நடக்க போகின்றது. இதிலே மிதுன ராசிக்கார நேர்கள் எப்பொழுதுமே சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடியவர்கள். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் சந்திரனை பற்றி குறிக்கிறது. தாய்மார்களிடமிருந்து அன்பு ஆதரவு, தகப்பனார்களிடமிருந்து அன்பு ஆதரவு, சகோதர சகோதரிகளிடமிருந்து அன்பு ஆதரவுகளாக இருக்கும் பொழுதும் 4ஆம் இடம் என்பது புதனுடைய ராசியாக நீங்களே இருக்கின்றதுனாலையும் தாய்மார்களிடம் இருந்து நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்றது. இதனால் வரையில் கேது பகவான் இருக்கின்றதும், தற்பொழுது கேது பகவான் 4ஆம் இடத்திலே இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே இதிலே நல்லதொரு திருப்பு முனைகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடியது, கால்நடைகள் பற்றி குறிக்கக்கூடியதும் இந்த நில ராசியிலே இது புதன் பகவானுடைய ராசியாகவும், புதன் பகவானும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலே இருக்கின்றதுனால விற்காத சொத்துக்களும் வாங்க முடியாத வாகனங்களையும் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் என்பது ஜூன் மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு நடக்க போகின்றது. இந்த ராசி பலன்களிலே நவக்கிரக நாயகர்கள் 12ஆம் இடத்திலே சஞ்சரித்து ருணரோண சத்துருசானத்தை பார்வையிடுகின்றது. வேலை தொழில்களிலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும், வம்பு வழக்கு தேவையில்லாத கோர்ட்டு கேசுகள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு அற்புத யோகம் என்பது மிதுனராசிக்கார நேர்களுக்கு ஜூன் மாதத்திலே பிறக்க போகின்றது. 4ஆம் இடத்திலே தாய்மார்களுக்கு நோய்களிடமிருந்து மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து ஒரு அற்புதமான குருபார்வையினி சென்று கொண்டிருக்கின்ற, அதுவும் குரு பகவான் முயற்சி சாணாதிபதி நட்சத்திர சாரத்திலே கீர்த்தியை நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்றதும், இந்த குரு சூரியன் சுக்கிரன் புதன் 4 கிரக சேர்க்கை என்பது முயற்சி சாணாதிபதி நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்றதும், ஜூன் 15 தேதிக்கு பிறகு சுக்கிரனும் சூரியனும் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கின்றதுனாலே அனைத்தும் ஜெயமாக எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு செயல்களிலுமே தெளிவும் சிந்தனையும் அற்புதமான இரட்டிப்பு பலன்களை பெறக்கூடியவர்கள் மிதுன ராசிக்கார நேயர்கள். ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிந்தனையிலே அற்புதமான சிந்திக்கக்கூடியது. இது ஒரு சகோதர சாணாதிபதி என்று சொல்லக்கூடியது. உபயராசியிலே பிறந்த காற்று ராசியிலே பிறந்த காற்று போன்று மின்னக்கூடியதும், சிந்தனையில் அதிகமாக யோசிக்கக்கூடியதும், சிந்தனை சுக்கிர பகவான் உங்கள் மிதுன ராசிக்கார நேர்கள் நினைக்கின்ற எடுக்கின்ற முடிவுகளிலே அற்புதமான கலைநயம் மிக்க ஒரு ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி இருக்கின்றது. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக நவகிரக நாயகர்கள் 12ஆம் இடத்திலே இருந்து ருணரோண சத்துருசானத்தை பார்க்கின்றதுனாலேயும், அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியசானத்திலே ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய இது ஒரு காற்று ராசியாகவும், மூலத்திரிவனம் அடையக்கூடிய சனி பகவானுடைய 9ஆம் இடத்துல பாக்கியசானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலையும், பாக்கியாதிபதி உங்களுடைய ஆரோக்கியத்தில் அற்புதமான யோகங்களை கொடுக்கின்றது. சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றதும், தனாதிபதி வாக்கு என்று சொல்லக்கூடியவர் சந்திரனுடைய பிடியில் இருந்தாலும் நல்லதொரு வெளிநாட்டு யோகங்கள் தொழில் மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு யோகங்களாக இருக்கின்றது. இந்த ஜூன் மாதம் என்பது லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண வடிவிலே இருக்கின்றதுனாலே, செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே பூர்வ புண்ணியத்திலே குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது ஜூன் மாதத்திலே இந்த 1.5 மாதம் என்பது செவ்வாய் பகவான் தன்னுடைய லாபஸ்தானத்திலே மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரித்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே அற்புதமான யோகங்களையும், குலதெய்வங்கள் அருள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக, குலதெய்வத்தின் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாகவும், குரு பகவான் 12ஆம் இடத்திலே உங்களுக்கு 7-10 என்று சொல்லக்கூடியவர் விரயசானத்திலிருந்து ருணரோண சத்துரு சாணத்தை பார்க்கின்றதுனாலே எதிரிகளையும் கிடைக்காத வரன்கள் பெறக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களாக இந்த ஜூன் மாதம் பலன் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது. மிதுன ராசி ஒரு அற்புதமான சிந்திக்கும் ஆற்றல் படைத்த அற்புதமான யோக ராசியாக இருக்கின்றது. இது ஒரு உபயராசி, காற்று ராசி. ஆண் ராசியிலே பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் இரட்டிப்பும்
இரட்டிப்பு தன்மையுடையவர்களும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியதும் கணினித்துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கும் அதிகபட்சமாக வாத்தியார் துறையிலே இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் சோதிடத்துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. சோதிடத்துறையில் இருப்பவர்களுக்கும் புதன் பகவானுடைய வலுவிற்கு ஏற்றவாறு அவர்களுடைய சிந்தனைகள் தூண்டப்படுகின்றது. இந்த அற்புதமான காற்றாசியிலேயே பிறந்த உங்களுக்கு ஜூன் மாதம் என்பது காற்றின் அலை போன்று அற்புதமாக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் மின்னக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது இந்த மிதுன ராசியாக இருக்கின்றது. இது காலபுருஷ தத்துவார்த்த ரீதியிலேயே அற்புதமாக இது இரட்டிப்பும் தன்மையுடையது. அற்புதமான ஒரு புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்தது. சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடத்திலே கேது பகவானை குரு பகவானுடைய பார்வையிலேயே இந்த ஜூன் மாதம் என்பது சஞ்சரித்து கொண்டிருக்கின்றதுனாலே எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. பாக்கிய ஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்றதுனாலே சகோதர சகோதரிகளிடமிருந்து அற்புதமான யோகங்களையும் பாவக்கிரகமாகிய செவ்வாய் பகவான் உபஜய ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே பூர்வீகத்திலே அற்புதமான யோக பலன்களையும் குலதெய்வங்கள் அருள் கிடைப்பதற்கும் குலதெய்வத்தின் அருளை பெற்று வருவதற்கும் அற்புதமான யோக மாதம் என்பது ஜூன் மாதம் பிறக்கப் போகின்றது. லாபஸ்தானத்திலே லாபாதிபதி அமைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஜூன் மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது. 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே இருந்து சூரியன் குரு சுக்கிரன் புதன் 4 கிரக சேர்க்கை என்பது இன்னொரு சத்துருஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வேலைகளிடமிருந்து நோய்களிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களையும் வம்பு வழக்கு எதிர்ப்புகளில் இருந்து ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு மாதமாக ஜூன் மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய சத்துருஸ்தானத்தை பார்க்கின்றது. மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கடந்த 5 வருடங்களாக சனி பகவானுடைய ஒரு சில ஏமாற்றங்கள் தடைகள் வம்பு வழக்குகளில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இனி நடக்கின்ற மங்களகரமான அற்புதமான ஒரு யோக மாதமாக ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதம் என்பதும் அற்புதமான கரணம் கரசை கரணத்திலே பிறக்கப் போகின்றது. கரசை கரணம் என்பது சுக்கிர பகவானுடைய கரணத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதும் யோகம் பிரித்தி முதல் யோகமாக 2வது யோகம் என்று சொல்லக்கூடிய பிரித்தி யோகத்திலே இந்த மாதம் யோக மாதமாக அற்புதமான நல்ல பற்பல யோகங்களை பெற்று அற்புதமான வேலை தொழில்களிடமிருந்து குழந்தைகளின் படிப்பு அற்புதமான யோக மாதமாகவும் வேலை தொழில்களிலே அற்புதமான மாற்றங்களை பெறக்கூடியது மிதுன ராசி என்பதே தொழிலை விட வேலைகளிலே அதிகமாக நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ராசி லக்கணம் என்பதும் இருக்கின்றது. தத்துவார்த்த ரீதியிலே முயற்சி ஸ்தானத்திலே பெறுகின்றது. எந்த ஒரு காரியங்கள் அனைத்தும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களும் ஜெயித்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புத ராசி லக்கணம் என்பது மீன ராசி. இரட்டிப்பு தன்மை இரட்டிப்பு இது ஒரு காற்று ராசி. காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக ஜூன் மாத ராசி பலன் என்பது அபூர்வமாக நல்லதொரு 7ஆம் இடத்ததிபதி குரு பகவானும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடியவரும் அற்புதமான சுப கிரகங்களின் சேர்க்கையிலே இந்த மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் என்பது 12ஆம் இடத்திலே சஞ்சரித்து வேலைகள் இது நாள் வரையில் பலதரப்பட்ட ஏமாற்றம் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் வேலைகளுக்காக அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் என்பது அற்புதமான நிரந்தரமான இது ஒரு 12ஆம் இடம். இது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலராசியிலே பிறந்தது. அழகு நிறைந்த சுக்கிரனுடைய கலத்திரக்காரனுடைய ராசி 12ஆம் இடமாக மிதுன ராசிக்கு இருக்கின்றதுனாலே இந்த 12ஆம் இடத்திலே மிதுன ராசிக்கு 4 கிரக சேர்க்கை இருக்கின்றதுனாலே ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவான் ராசியிலேயே இருக்கின்றதுனாலே இவர் மிதுன ராசிக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்திலே இருந்து முயற்சி ஸ்தானத்தை வலுவாக பார்க்கின்றதுனாலே ஜூன் மாத ராசி பலன் என்பது நடக்காத சுப காரியங்கள் நடப்பதற்கும் சுப விசேஷங்கள் நடத்துவதற்கும் அற்புதமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் குலதெய்வத்தின் அருளை பெறுகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர். அவர் மீன ராசியிலேயே அது ஒரு உபய ராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியிலேயே சஞ்சரித்து உங்களுடைய தாய் ஸ்தானத்தை பார்த்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. தன வாக்கு குடும்ப ஸ்தானம் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களையும் வெற்றிகளையும் பெறுகின்ற முயற்சி ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானத்திலிருந்து இன்னொரு சத்துரு ஸ்தானத்தை பார்வையிட்டு உங்களுடைய வேலை தொழில் அற்புதமான யோகங்களையும்
பற்பல விஷயங்களை வென்று வருவதற்கும் முயற்சிக்கும் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே ஜெயமும் இருக்கின்றது. வீரம், அற்புதமான யோக பலன்களும் இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்காக நடக்கப் போகின்றது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே சுப விசேஷங்களுக்காக பணங்காசுகள், பொருளாதாரத்திலே ஏமாற்றங்கள், தடைகள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஜூன் மாதங்களிலே அற்புதமாக நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு யோக மாதமாக மிதுன ராசிக்கார நேர்களுக்கு காற்றின் வேகத்தை போல் மின்னக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.